பிரசிடென்ட் ஆன அப்புறம் கூட நான் மாறலைன்னு அவர் அதை காட்டுறாரு. அதே மாதிரி அவர் ஒரு மெஸ்ஸில் போய் டெய்லி சாப்பிடுவார். அந்த பேச்சுலருக்கு மெஸ்ஸு. பிரசிடெண்ட்டாக போய் இந்த காப்லரை பார்த்த அப்புறம் அந்த மெஸ்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு. ஆஸ் இஃப் அவர் மாறவே இல்லை. அன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருந்தார், முந்நூறு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றாரு. 3வது என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கொலீக் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கில் போயிட்டே இருப்பார். அந்த ஒர்க்கு முடியாது. அந்த கொலீக் அவரோட பையன்கிட்ட பொண்ணுகிட்டையோ பையன்கிட்டையோ சொல்லியிருப்பார், கூட்டிகிட்டு உன்னை எக்ஸிபிஷன் நான் சுற்றி காட்டுறேன், உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் வேலை முடியாததுனால அவர் வேலையிலேயே பிஸியாக இருப்பார். கலாமுக்கு தெரியும் இது மாதிரி கமிட் பண்ணிட்டாருன்னு. இந்த மாதிரி கமிட் பண்ணதுனால இவர் போய் அந்த வீட்டில் போய் அந்த பையனோ பொண்ணையோ கூட்டிகிட்டு ஃபுல்லாக எக்ஸிபிஷனை சுற்றி காமிச்சு அந்த பையனுக்கு ஏதாவது டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சு நைட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டார். ஒரு கொலீக் ஒரு கமிட்மெண்ட்டை ஃபேமிலி கமிட்மெண்ட்டை மீட் பண்ண முடியாமல் வேலையில் பிஸியாக இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், நம்ம போய் அந்த கொலீகோட கமிட்மெண்ட்டை முடிப்போம்னு நினச்சாரு. அதுதான் எம்பத்தி.